நீங்க நினைக்கிற மாதிரி இவன் பொறுப்பானவன் இல்லம்மா. நம்பர் 1 பொறுக்கிப்ப. எல்லா வாட்டியும் ஜெயிக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஃபில்மி ஹீரோ இல்லை, இது சினிமாவும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் த லெசன். உங்க பாரதியே சொல்லிட்டாரா, தமிழ் நீ மெல்ல சாகும், நீயும் சாவு. சாகிறத பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை பிரதர். ஆனால் கடைசியாக எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ப்ளீஸ் சொல்லு. என் ஒய்ஃப்கிட்ட பேசணும் பிரதர். கால் கூட வேணாம், ஒரே ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் அமைச்சிக்கிறேன் ப்ளீஸ். ஹாய் பப்பாளி, உன்னை நேரில் பார்த்து எக்கச்சக்க சாரியும் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும் தான் நான் பெங்களூருக்கே வந்தேன். எங்க மனசு மாதிரி நீ திரும்ப வந்துடுவியோன்னு அந்த கடவுளுக்கே பயம் போல இருக்கு. இதை பேசி முடிச்ச உடனே நான் செத்துருப்பேன். ஆனால் நான் பேசுறதாவது கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கணும்னு ஒரு சின்ன ஆசை. ஏன்னா நான் நானாவே பேச போற முதலும் கடைசியுமான நிமிஷங்கள் இதுதான். இப்ப ஒத்துக்கிறேன், நான் எதெல்லாம் லவ்னு நினைச்சனோ அதெல்லாம் சினிமால பார்த்து, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டது, கூகுளில் தேடினது தான். ஒரு பொண்ணை பார்த்தோன்னு எனக்கா தோண எந்த விஷயத்தையும் நான் செஞ்சதே இல்லை. ஒரு பிளாஸ்டிக் ரோஜா மாதிரி தான் என்னோட ரொமான்ஸும். என்னைக்குமே வாடாத ரோஜா, வாசமும் முள்ளும் இல்லாத ரோஜா. இவ்வளவு நாள் நான் எதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேனோ அதெல்லாம் போய் இப்பதான் புரியுது. இத்தனை வருஷமா நானே என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கேன். வாழ்க்கையிலே முத தடவையா நான் இயல்பா இருக்கேன்னு தோணுது. ஆனா கூட நீதான் இல்லை. இது வரைக்கும் உன்னை ஒரு வாட்டி கூட நான் பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லைல்ல. ஆனா இப்போ உன் பேரை சொல்லி கத்தணும் போல இருக்கு, உன் கூட வாழணும் போல இருக்கு. உன்னை முத தடவை பார்த்த போதே நான் பட்டா மூச்சியா மாறி இருந்தா நம்ம எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருப்போம்ல. நீ ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை தராததுக்கும், உன் லவ்வ புரிஞ்சுக்காததுக்கும் நீ என்னை மன்னி காட்டினா கூட பரவாயில்ல. ஆனா திரும்ப திரும்ப இந்த ஆடியோவை கேப்பியா? ஏன்னா நீ சாகுற வரைக்கும் நான் சாரி கேட்க வேற வழி தெரியல ராதே. I love you ராதே. குட் பை. நான் சந்தோஷமா தான் போறேன். ஏன்னா இன்னும் 10 ஜென்மத்துக்கு சேர்த்து வச்சு நீ எனக்கு அன்பு கொடுத்துட்ட. உனக்கு கொடுக்கதான் என்கிட்ட இப்போதைக்கு எதுவுமே இல்லை. இந்த சாரியும் தேங்க்ஸையும் தவிர. திஸ் இஸ் வாட் லவ் இஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னை கொல்லணும்னு துடிச்சிட்டு இருந்த இவங்க தான் இப்போ என் கூட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க.
எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுக்காத, நான் லவ்ங்கிற பேரில் பின்னாடி விரட்டின எந்த பொண்ணுங்க கிட்டேயும் பார்க்காத, என் ராதேவாலியை கூட எனக்கு புரிய வைக்க முடியாத அந்த லவ்வை என் நெத்தியில் துப்பாக்கி வச்ச அதே கைகள் என்னை கட்டி பிடிக்கும் போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். லவ்வுங்கிறது வெறும் ஆண் பெண் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி ரொம்ப பெரிய விஷயம்னு. நம்ம எல்லாரும் ஜாதி, மதம், இனம், மொழின்னு இப்படி எத்தனையோ கூண்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம். இருக்கிற எல்லா கூண்டையும் உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு சாவி தாங்க இருக்குது. எந்த மொழியில் சொன்னாலும் அழுக்காத அந்த வார்த்தை, அந்த ஒரே ஒரு உணர்வு, அன்பு. எனக்கு தெரியும் உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. நான் இருக்கிற வரைக்கும், நான் சாகுற வரைக்கும் யமன் கிட்ட சண்டை போட்டாவது உன்னை கூட்டிட்டு வந்துடுவேன். நீ வேணா சாவித்திரியா இருக்கலாம், ஆனால் நான் சத்தியமாக கிடையாது. போடா, நீ என் பட்டாம்பூச்சி. ஆமா, நீ எப்படி தப்பிச்ச? உன் லவ் என்னை காப்பாத்திருச்சு. இங்கே பாத்தியா உன் லவ் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்குன்னு. ஆனா நீ இப்போ தத்தி தான். ஏன்? நான் நினைச்ச என் அம்மாக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். நிஜமாவா? சும்மாதான் சொன்னேன். ஆனா நீ தத்தியாவே இரு, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. என்ன பப்பாளின்னு கூப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. எங்க கூப்பிடு. ராதே.